ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டது குறித்து மதுரை ஆதீனகர்த்தா அருணகிரிநாத செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகள். அது absolutely it is up to the judgment of the Supreme Court of India. அது சன்னிதானம் சொல்ல முடியாது. It is up to the judgment of the Supreme Court. திமுகவை பொறுத்தவரையிலே வேண்டுமென்றே நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீது புகார் கூறி பொய் வழக்கு பதிந்திருக்கிறார்கள். இனியும் நாங்கள் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம், தயவு செய்து அம்மா அவர்கள் மீது அவதூறுகளை கிளப்பாதீர்கள், அவதூறான பொய்யான வழக்குகளை பதியாதீர்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆமா, கர்நாடக அரசு மேல்முறையீட்டுக்கு செல்லாமல் போனால் நானே செல்வேன் அப்படின்னு சுப்பிரமணிய சாமி பிரஸ் மீட்ல சொல்லி இன்னைக்கு செய்திகள்லாம் வெளியாயிருக்கு. சுப்பிரமணிய சாமி மாறிடுவார் கொஞ்ச நாள்ல. அவர் இப்ப சொல்லுவாரு, அப்புறம் நான் ஒண்ணு செய்யல, அது கொஞ்சம் காலம் இருக்கு, இப்ப பண்ணலன்னு சொல்லிடுவார். அது இப்ப புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்தது ஆன்மீகத்தினால வந்திருக்காங்க. அதனால இவரை மாத்திரதுக்கு நாங்கள் ஆன்மீகத்தில் பூஜை பண்ணா நடந்து போயிடுது. இவரை மனமாற்றம் பண்ணணும்னு சொன்னா பூஜை தியானம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தா போகுது. இந்த நேரத்தில் சன்னிதானம் சொன்னது இப்போ ஞாபகப்படுத்துறேன். ஆரம்பத்திலேயே அம்மா விடுதலை பெற்று முதலமைச்சர் அமர்வாங்க அப்படின்னு சொன்னது இப்போ நடந்திருக்கு. அருள்வாக்கு பிரகாரம் தெய்வீகம் என்னைக்குமே அது எப்படி 2016 நிச்சயமாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் முதலமைச்சர். அதில் என்ன சந்தேகம் இருக்கு உங்களுக்கு? அவங்க தான் வரப்போறாங்க. ஆமா, மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்தில் வரப்போகுது. அம்மா இருக்க போறாங்க. ஆமா, ஃபீட்பேக்கா இன்னைக்கு விடுதலை கிடைச்சிருக்கீங்களா? அதான்